அடடா! உங்க மின்சார பில்லு இனி அதானி டாடா கையில போகுதா? கேட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு செய்தி. மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இனி இந்தியா முழுக்க மின் விநியோகத்துறைய தனியார் மயமாக்க போறாங்க. அதாவது நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற அரசு மின்சார நிறுவனங்களின் அதிகாரம் குறையும். டெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரா மாதிரி சில இடத்துல மட்டும்தான் இப்போ தனியார் இருக்காங்க. ஆனா இந்த மசோதா வந்தா முழுசா எல்லா மாநிலத்திலையும் அன்லிமிட்டெட் தனியார் நிறுவனங்கள் வரலாம். ஏன்னா நம்ம மாநில மின் வாரியங்கள் 56,000 கோடிக்கும் மேல கடனில் தத்தளிக்குதாம். வேற வழியே இல்லைன்னு மத்திய அரசு சொல்லுது. அதனால அதானி பவர், டாடா பவர், சிஎஸ்சி மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் போட்டி போட்டு களமிறங்க போகுது. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த போட்டியால நமக்கு நல்ல சர்வீஸ், நியாயமான கட்டணம் கிடைக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் தனியார் வந்தா கட்டணம் உச்சத்துக்கு போய் நம்ம தலையில மேலும் சுமை ஏறுமோங்கிற பயமும் இருக்கு. ஏற்கனவே 2022ல இதே முயற்சிக்கு எதிர்ப்பு கிளம்புச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விநியோகத்துறை தனியார் மயமாக்கப்பட்டால் சேவை சிறக்குமா அல்லது கட்டணம் அதிகரிக்குமா? உங்களோட மின் கட்டணம் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.